வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத சிக்கல் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. அது சில நேரங்களில் பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் பெரிய ராஜயோகம் உருவாகி வருகிறது. இந்த சிக்கலை தாண்டினால் வாழ்க்கையில் உயர்வு உறுதி. இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே மகரம் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் பொறுப்புணர்வும் கட்டுப்பாடும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை நோக்கம் பெரும்பாலும் உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கே மையமாக இருக்கும். எந்த ஒரு செயலும் திடீரென்று செய்யப்படாது. அதற்கு பின்னால் பல சிந்தனைகளும் திட்டங்களும் இருக்கும். வாழ்க்கையில் உயர்வு அடைய வேண்டும் என்ற உறுதி இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும். இதனால் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிகவும் கவனமாகவும் திட்டமிட்டதாகவும் இருக்கும். பலர் அவர்களை அமைதியானவர்களாக நினைத்தாலும் அந்த அமைதியின் உள்ளே மிகப்பெரிய உறுதியும் பொறுமையும் மறைந்திருக்கும். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் தன்மை இவர்களிடம் மிகவும் அதிகமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 குணங்கள் உழைப்பும் பொறுமையும் ஆகும். எந்த ஒரு வெற்றியும் ஒரே நாளில் கிடைக்காது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் சீரான முயற்சிகளையும் தொடர்ந்து உழைப்பையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு செயல்படுவார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் தருணங்களில் கூட அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி உழைத்து கொண்டிருப்பார்கள். இந்த உறுதியான உழைப்பு அவர்களை வாழ்க்கையில் மெதுவாகவும் ஆனால் உறுதியான முறையிலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சில சமயங்களில் வாழ்க்கை சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை அமைதியாக எதிர்கொண்டு முன்னேறுவது இவர்களின் இயல்பாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் பொறுப்பை ஏற்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்தாலும், வேலையிடத்தில் இருந்தாலும், நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் நம்பகமானவர்களாக கருதப்படுவார்கள். ஏனென்றால் ஒருமுறை ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை முழுமையாக நிறைவேற்றும் வரை அவர்கள் விடமாட்டார்கள். இந்த குணம் அவர்களை இயல்பாகவே தலைமைத்துவ நிலைக்கு கொண்டு செல்லும். பலர் அவர்களின் ஆலோசனையை கேட்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கூறும் கருத்துக்கள் பெரும்பாலும் அனுபவத்தையும் நடைமுறைகளையும் அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் தேவையற்ற செலவுகளை பெரும்பாலும் தவிர்ப்பார்கள். வாழ்க்கையில் நிதி நிலைமை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். இதனால் அவர்கள் சேமிப்பு பழக்கத்தை அதிகமாக கடைபிடிப்பார்கள். காலப்போக்கில் இந்த சிந்தனை அவர்களுக்கு நல்ல செல்வ நிலையை உருவாக்கும். பணத்தை வெறும் செலவுக்கு மட்டும் அல்லாமல் பாதுகாக்கும் எதிர்காலத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நம்புவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிக உணர்ச்சிகளை காட்டாதவர்களாக தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் உண்மையான பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கையை மிகவும் ஆழமாக வைத்திருப்பார்கள். குடும்பத்திற்கும் நெருங்கியவர்களுக்கும் அவர்கள் செய்யும் தியாகங்கள் பல நேரங்களில் வெளியில் தெரியாமல் போகலாம். அவர்கள் அதிகமாக பேசுவதற்கு பதிலாக செயல்களில் அன்பை காட்டுவார்கள். அதனால் அவர்களை நெருக்கமாக அறிந்தவர்கள் மட்டுமே அவர்களின் உண்மையான மனதை புரிந்து கொள்வார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சவால்கள் இல்லாமல் இருப்பது அரிது. ஆனால் அந்த சவால்களே அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக சிந்திப்பதாலும் கவலைப்படுவதாலும் மன அழுத்தத்தை சந்திக்கலாம். அதனால் வாழ்க்கையில் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றையும் சமமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது இவர்களுக்கு முக்கியமான பாடமாக இருக்கும். சற்று இலகுவாக வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொண்டால் அவர்கள் மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் மகரம் ராசியில் பிறந்தவர்கள் காதல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை உடனே நம்பி காதலிப்பதில்லை. முதலில் அந்த மனிதரை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அவர்களின் மனதில் நம்பிக்கை உருவாக்கிய பிறகுதான் அவர்கள் உண்மையான காதலை வெளிப்படுத்துவார்கள். இதனால் மகரம் ராசிக்காரர்களின் காதல் பொதுவாக மிகவும் ஆழமானதும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மையும் கொண்டதாகவே இருக்கும். அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த உறவை பாதுகாக்க அதிக முயற்சி செய்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் வெளிப்படையாக காதலை சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் குளிர்ந்த மனநிலை கொண்டவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் உள்ளத்தில் மிகுந்த பாசமும் உண்மையான உணர்ச்சிகளும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். குடும்பத்தின் நலன், பொருளாதார நிலை, குழந்தைகளின் எதிர்காலம் போன்ற விஷயங்களில் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் வாழ்க்கை துணைக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும்.
சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக வேலை மற்றும் பொறுப்புகளில் மூழ்கி இருப்பதால் குடும்பத்தாருடன் செலவிடும் நேரம் குறையலாம். ஆனால் இதற்கு காரணம் அவர்களின் அக்கறைதான் என்பதை நெருங்கியவர்கள் புரிந்து கொள்வார்கள். குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் நடைமுறை சிந்தனையுடன் செயல்படுவார்கள். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் மிகவும் உயர்வு அடையக்கூடியவர்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு பணிகளையும் மிகவும் திட்டமிட்டு செய்வார்கள். பொறுமை, கட்டுப்பாடு, உழைப்பு ஆகிய 3 குணங்களும் அவர்களை வேலை இடத்தில் மிகவும் மதிப்புக்குரியவர்களாக மாற்றும். மேலாளர் பதவி, நிர்வாகம், வணிகம், கட்டுமானம், அரசு வேலை போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஆரம்ப காலங்களில் வாழ்க்கை சற்று கடினமாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் நிலையான உயர்வை அடைவார்கள். மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் என்பது மகரம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையின் முக்கிய அடையாளமாகவே இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் போலவே மகரம் ராசிக்காரர்களுக்கும் சில பலவீனங்கள் இருக்கும். அவர்கள் சில நேரங்களில் மிகவும் கடுமையான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கலாம். தங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பார்கள். இதனால் அவர்கள் சில சமயங்களில் மன அழுத்தத்தை சந்திக்கலாம். மேலும் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிராமல் உள்ளுக்குள் வைத்துக்கொள்ளும் பழக்கம் காரணமாகவே அவர்களை புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம். வாழ்க்கையில் சற்றே சிரித்து மகிழும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் அவர்களின் மனநிலை மேலும் சமநிலையாகவே இருக்கும். பல ஜோதிடர்களின் கருத்துப்படி மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் மற்றும் ராஜயோகம் உருவாகும். ஆரம்பத்தில் அவர்கள் பல சோதனைகளை சந்திக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளே அவர்களை வலிமையானவர்களாக மாற்றி பின்னர் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். வயது அதிகரிக்கும் போது அவர்களின் அனுபவமும் அறிவும் அதிகரித்து சமூகத்தில் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்திருக்கும். பலருக்கும் உதவக்கூடிய நிலைக்கு அவர்கள் வருவது இயல்பாகவே நடக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக சிந்தனையும் முக்கிய பங்கு வகிக்கலாம். அவர்கள் வாழ்க்கையின் நடத்தத்தை பற்றி சிந்திக்கும் தன்மை கொண்டவர்கள். சிலர் தெய்வ நம்பிக்கையில் ஆழமாக இருப்பார்கள். சிலர் தியானம் அல்லது அமைதியான சிந்தனை மூலம் மன அமைதியை தேடுவார்கள். வாழ்க்கையில் வரும் அனுபவங்கள் அவர்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கும். அந்த அனுபவங்களின் மூலம் அவர்கள் மேலும் அறிவும் ஞானமும் பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் மகர ராசியினருக்கு 7 சனியில் இருந்து பரிபூரண நிவர்த்தி அடைந்துள்ளீர்கள். 2ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்றுள்ளார். உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குமுறல்கள், ஏழடிவிடமாக இருந்து வந்த வருத்தம், மனக்கசப்புகள் நீங்கும். வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உண்டாகும். தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும். தாய் தந்தையரை சந்திக்காமல் இருந்தவர்கள் மீண்டும் சந்திக்கும் யோகங்கள் உண்டாகும். தாய் தந்தைக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டத்திற்கு நல்ல மருத்துவர்கள், மருந்துகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். நல்ல வழிகாட்டி, நல்ல குரு கிடைப்பார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவு முறையில் இருக்கும் மனத்தாங்கல்கள் நீங்கும். உங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களை வருத்தப்பட செய்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும் யோகங்கள் உண்டாகும். காரிய சித்தி மாலை தினமும் சொல்வது, கோளார் பதிகத்தை தினமும் கேட்பது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அற்புதமும் லாபமும் ஏற்படும் நல்ல காலகட்டமாக இருக்கும். அதிக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். தொட்டது துலங்கும் லாபங்கள் கிடைக்கும் காலகட்டம். கணவரால், அப்பா அம்மாவால், நண்பர்களால் தொந்தரவு, வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், நம்பிக்கை மோசடிகள், உங்கள் மீது அன்பு கொண்டிருந்தவர்களால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும். அவர்கள் சொன்ன அவசொல்கள் எல்லாம் மாறிவிடும். பிள்ளையார்பட்டிக்கு சென்று வருவது, அபிஷேகம் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு செய்வது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போடும் நபர்களுக்கு தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நல்ல காலகட்டம். பெரிய பதவி, உயர்வு, கௌரவத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே போலதான் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 7 சனி நிறைவடைகிறது. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனை நீங்கும். பணியிட மாறுதல் கிடைக்கும். முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். போட்டி தேர்வில் வெற்றிகள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும். திட்டமிட்டு செய்வதால் கொடி கட்டி பறக்கலாம். குரு பகவான் வழிபாடு நற்பலன்களை தரும்.
மேலும் சுக்கிரன் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவது மகர ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும் சூழ்நிலைகள் உருவாகலாம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையின் உடல்நலம் குறித்து கவலை அதிகரிக்கலாம். செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வேலை தொடர்பான விஷயங்களிலும் சில பாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். காதல் உறவுகளில் சிறிய வாக்குவாதங்கள் தோன்றக்கூடும். எனவே இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செயல்பட்டு அனைத்து விஷயங்களையும் கவனமாக கையாள்வது நல்லது. உடல் நலத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 7 சனி நிறைவடைகிறது. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பணியிட மாறுதல்கள் கிடைக்கும். முயற்சிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். போட்டித் தேர்வில் வெற்றிகள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை இருக்கும். திட்டமிட்டு செய்தால் கொடி கட்டி பறக்கலாம். குரு பகவான் வழிபாடு நற்பலன்களை தரும். அது மட்டுமில்லாமல் கடந்த 7.5 ஆண்டுகளாக நீடித்த 7 சனியிலிருந்து மகரம் ராசியினர் இன்றுடன் முழுமையாக விடுபடுகிறார்கள். தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகங்கள் கைகூடும். சகோதரர்களிடையே ஒற்றுமை பலப்படும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் அளிக்கவும். மேலும் நீங்கள் ஒரு விஷயம் அல்லது நபர் தொடர்பான பற்றுதலை விட மன அமைதியை தேர்ந்தெடுத்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய முன்னேற்ற அலை வீசும். ஆபத்தான ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். இந்த வழியில் அதிகமாக சம்பாதிப்பீர்கள். பொறுமையாக இருங்கள். பெரிய கொள்முதல்களை தவிர்க்கவும். உங்கள் குழு உறுப்பினர்கள் உங்கள் நம்பிக்கை பெறுவீர்கள். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் திடீர் நிதி ஆதாயங்களை வழங்கும். 2ஆம் வீட்டில் சூரியனும் 6ஆம் வீட்டில் குருவும் இருப்பதால் பணவரவுகள் அதிகரிக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். திடீர் பணவரவு, குடும்ப பிரச்சனைகள் தீர்வு, கடின உழைப்புக்கு தகுந்த பலன், திருமண யோகம் உருவாகும் வாய்ப்பு, நீண்ட காலமாக நிலவி வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இணைப்பு தைரியத்தையும் முயற்சிகளையும் தூண்டும். சிறிய முயற்சிகள் கூட குறிப்பிடத்தக்க பலன்களை தரும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இந்த நேரம் சாதகமாக இருக்கும். உங்கள் உடன்பிறப்புகள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளிடமிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். அடுத்ததாக மகரம் ராசியில் பிறந்தவர்கள் நட்பு விஷயத்தில் மிகவும் தேர்ந்தெடுத்து நடப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பலரை நண்பர்களாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பதில்லை. ஆனால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பை மிகவும் உண்மையாகவும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையிலும் வைத்திருப்பார்கள். அவர்களின் நட்பில் போலித்தனம் இருக்காது. சிரமமான காலங்களில் நண்பர்களுக்கு துணையாக இருப்பது இவர்களின் பெரிய குணமாகும். வெளியில் பார்த்தால் அவர்கள் மிகவும் அமைதியாகவும் சற்றே தூரம் வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களை நெருங்கி பழகும் மனிதர்கள் மட்டும்தான் அவர்களின் உண்மையான மனதை அறிந்து கொள்வார்கள். ஒருவரின் பிரச்சனையை கேட்டால் அதை தீர்க்க முயற்சி செய்வது அவர்களின் இயல்பாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் சோதனைகளால் நிரம்பியதாக இருக்கலாம் என்று ஜோதிட கருத்துக்கள் கூறுகின்றன. ஆரம்ப காலங்களில் அவர்கள் பல தடைகள் மற்றும் சிரமங்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கும். வேலை, பணம், குடும்ப நிலைமை போன்ற விஷயங்களில் சில நேரங்களில் சற்று மெதுவான முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கலாம். ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும். அவர்கள் எளிதில் கைவிடும் மனிதர்கள் அல்ல. பல தடைகளை கடந்து முன்னேறும் போது அவர்களின் அனுபவம் அதிகரித்து வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடையும் வாய்ப்புகள் உருவாகும். இதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக தொடங்கி பின்னர் மிகவும் வலிமையான உயர்வை அடையும் என்று பலர் கூறுகின்றனர். பல மகரம் ராசிக்காரரிடம் வெளியில் தெரியாத பல திறமைகள் இருக்கும். அவர்கள் சிந்தனை திறன், திட்டமிடும் திறன், பொறுப்புடன் செயல்படும் குணம் ஆகியவற்றால் எந்த ஒரு அமைப்பையும் அல்லது வேலைகளையும் நன்றாக நடத்தக்கூடியவர்கள். சிலர் கலை, எழுத்து, நிர்வாகம், வணிகம் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் சிந்தனை ஆழமானதாக இருக்கும் என்பதால் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களையும் அவர்கள் கவனித்து சரியான முடிவுகளை எடுப்பார்கள். இந்த மறைந்துள்ள திறமைகள் சரியான நேரத்தில் வெளிப்பட்டால் அவர்கள் சமூகத்தில் பெரிய இடத்தை அடையக்கூடியவர்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆரம்ப வாழ்க்கை சற்று கடினமாக இருந்தாலும் வயதுகள் அதிகரிக்கும் போது அதிர்ஷ்டம் அவர்களிடம் மெதுவாக வந்து சேரும். குறிப்பாக உழைப்பை விடாமல் தொடரும் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் திடீரென நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பணநிலை உயர்வு, சமூக மரியாதை, நல்ல குடும்ப நிலை ஆகியவை அந்த காலங்களில் உருவாகும். அவர்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சிரமங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் காலம் அதுவாகவே இருக்கும். சில நேரங்களில் மகரம் ராசிக்காரர்களில் அதிகமாக வேலை மற்றும் பொறுப்புகளில் மூழ்கி விடுவார்கள். இதனால் உடல் நலம் மற்றும் மன அமைதி பாதிக்கப்படலாம். மேலும் அவர்கள் அதிகமாக சிந்தித்து கவலைப்படுவது அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். மற்றும் மற்றவர்களை எளிதில் நம்பாத தன்மை காரணமாக நம்ம உள்ள உறவுகளை உருவாக்குவதில் தாமதம் ஏற்படலாம். இதனால் வாழ்க்கையில் சமநிலையை வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சரியான சமநிலை இருந்தால் அவர்கள் மிகவும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும்.
மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் முன்னேற்றம் பெற சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கலாம். பெரியவர்களை மதிப்பது, உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்வது போன்றவை அவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்று பலர் நம்புகிறார்கள். மேலும் சனிக்கிழமை என்று தியானம் செய்வது, அமைதியாக நேரம் செலவிடுவது போன்றவை மன அமைதிகளை அதிகரிக்க உதவும். வாழ்க்கைகளில் பொறுமைகளையும் நம்பிக்கைகளையும் வைத்திருந்தால் அவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் பலவும் மெதுவாக குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏனென்றால் மகரம் ராசியில் பிறந்தவர்களின் மனம் வெளியில் தெரியும் அளவிற்கு எளிதானது அல்ல. அவர்கள் வெளிப்படையாக மிகவும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் வெளிப்படையாக இருப்பவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பல சிந்தனைகளும் கனவுகளும் நிரம்பியிருக்கும். பலர் அவர்களை கடினமானவர்களாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட மனம் கொண்டவர்கள். அவர்களின் உணர்ச்சிகள் வெளியில் காட்டாமல் தங்களுக்குள் வைத்துக் கொள்வது அவர்களின் இயல்பாக இருக்கும். இதனால் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது அவர்களுடன் நெருக்கமாக இருக்கும் சிலருக்கு மட்டுமே சாத்தியம். அவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கையை எளிதில் மாற்ற மாட்டார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அவர்களின் மனதில் மிக ஆழமான தாக்கம் ஏற்படும். மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையை விரும்புவார்கள். அவர்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்ட முறையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அமைதியான சூழல், நம்பிக்கைக்குரிய நண்பர்கள், உறுதியான குடும்ப வாழ்க்கை போன்றவை அவர்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும். தேவையற்ற சலசலப்புகள் அல்லது குழப்பமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவர்கள் தனியாக சிந்தித்து திட்டமிடும் பழக்கம் கொண்டவர்களாக இருக்கலாம். சிலர் இயற்கையை ரசிப்பதிலும் புத்தகங்களை படிப்பதிலும் வாழ்க்கையை அமைதியாக அனுபவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியானவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில நல்ல விஷயங்கள் அவர்களை மிகவும் கோபப்படுத்தக்கூடும். குறிப்பாக பொய் பேசுவது, பொறுப்பில்லாமல் நடப்பது, தங்களை ஏமாற்ற முயற்சி செய்வது போன்ற செயல்கள் அவர்களுக்கு மிகவும் பிடிக்காது. அவர்கள் நேர்மையை மிகவும் மதிப்பார்கள். இதனால் யாராவது நம்பிக்கையை துரோகம் செய்தால் அவர்கள் மிகவும் மனவேதனை அடைவார்கள். அவர்கள் எப்போதும் கோபத்தை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த கோபம் உள்ளுக்குள் நீண்ட நாட்கள் இருக்கும். இதனால் அவர்களுடன் உறவு வைத்திருக்கும் போது நேர்மை மற்றும் மரியாதை மிகவும் முக்கியம். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் பல கோணங்களில் சிந்திப்பார்கள். அவர்கள் உணர்ச்சிகளால் மட்டும் முடிவெடுப்பதில்லை. அதற்கு பதிலாக நடைமுறை சிந்தனைகளை பயன்படுத்துவார்கள். இந்த குணம் அவர்களை பல நேரங்களில் பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றும். அவர்களின் முடிவுகள் மெதுவாக வந்தாலும் பொதுவாக நிலையானதாக இருக்கும். பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்பதற்கான காரணம் இதுவே. அவர்கள் எடுக்கும் முடிவுகளில் அனுபவம் பொறுப்பும் கலந்திருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் பொதுவாக நிலையான உயர்வை அடைவதுதான். அவர்கள் வெறும் புகழ் அல்லது தற்காலிக வெற்றிகளை மட்டுமே விரும்புவதில்லை. அதற்கு பதிலாக நீண்ட காலம் நிலைத்திருக்கும் சாதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். குடும்பத்திற்கு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும், சமூகத்தில் மதிப்பு பெற வேண்டும், தங்களின் உழைப்பால் உயர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும். இந்த சிந்தனை அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகவும் நடைமுறையாக பார்க்கும் மனிதர்களாக இருக்கலாம். உழைத்தால்தான் உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் மிகவும் வலிமையாக இருக்கும். இதனால் அவர்கள் சோம்பேறித்தனத்தை விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கையில் வரும் சிரமங்களை அவர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த அனுபவங்கள் அவர்களை மேலும் புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும். அவர்களின் வாழ்க்கை தத்துவம் பெரும்பாலும் பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை ஆகிய 3 குணங்களை சுற்றி இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மிகவும் பொறுமையுடனும் செயல்படக்கூடியவர்கள் என்று பொதுவாக கூறப்படுகிறது. எந்த ஒரு விஷயமும் உடனடியாக நடைபெறவில்லை என்றாலும் அவர்கள் மனம் உடைந்து விட மாட்டார்கள். பலர் சற்று நேரத்தில் கைவிடும் சூழ்நிலைகளிலும் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சியை தொடர்ந்து கொள்வார்கள். இந்த மன வலிமைதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். வாழ்க்கை எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அதை கடந்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகிறது. அவர்கள் வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தின் நலன் குறித்து சிந்திக்காமல் இருக்க மாட்டார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் பெரிய ஆசையாக இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்களின் செயல்கள் அந்த அன்பை தெளிவாக காட்டும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அமைதியாக சமாளித்து அனைவரையும் ஒன்றாக வைத்திருக்க முயற்சி செய்வார்கள். மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக சமூகத்தில் மெதுவாக ஆனால் உறுதியான மரியாதைகளை பெறக்கூடியவர்கள். அவர்கள் எப்போதும் ஒழுக்கமாகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள். இதனால் பலர் அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக கருதுவார்கள். காலப்போக்கில் அவர்களின் உழைப்பும் நேர்மையும் காரணமாக சமூகத்தின் நல்ல பெயர் உருவாகும். மக்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலைக்கும் அவர்கள் வரக்கூடும். இந்த மரியாதை ஒரே நாளில் கிடைப்பதில்லை. ஆனால் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் மெதுவாக உருவாகும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம். ஆரம்பத்தில் சிரமங்கள்
சிரமங்கள் இருந்தாலும் பின்னர் அவர்களின் முயற்சி பலன் தரும். அவர்கள் உழைப்பை நிறுத்தாமல் தொடர்ந்தால் வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய வாய்ப்புகள் இருக்கும். தொழில், பணநிலை, குடும்ப நிலை போன்ற பல நலத்துறைகளிலும் அவர்கள் வளர்ச்சி காணலாம். குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது அவர்களின் அனுபவம் அவர்களுக்கு பெரிய பாலமாக மாறும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படலாம். அந்த நேரம் வரும் வரை அவர்கள் செய்த உழைப்புக்கு பெரிய பலன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு அது தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம், சிலருக்கு அது குடும்ப நிலை உயர்வாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது சமூக மரியாதையாக கூட இருக்கலாம். இந்த திருப்பங்கள் அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த நிலைமையை அடைவதற்காக அவர்கள் முன்பு கடந்து வந்த சிரமங்கள் தான் அவர்களை தயார் செய்து இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்கும் போது வாழ்க்கையை மிகவும் ஆழமாக சிந்திக்கும் பழக்கம் பெறுவார்கள். அவர்கள் கடந்த கால அனுபவங்களை நினைத்து அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு என்ன, மனிதர்களின் உறவுகள் எவ்வளவு முக்கியம், உழைப்பின் அர்த்தம் என்ன போன்ற விஷயங்களை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இந்த சிந்தனை அவர்களை மேலும் அமைதியான மற்றும் ஞானம் நிறைந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அதே போலதான் மகரம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகிறது. அவர்கள் எதை செய்தாலும் ஒரு வரம்பு மற்றும் திட்டம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். காலை எழும் நேரம் முதல் வேலை செய்வது வரை பல விஷயங்களிலும் அவர்கள் ஒரு ஒழுங்கை கடைபிடிப்பார்கள். இந்த குணம் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள். பலர் சோம்பேறித்தனமாக இருக்கும் சூழ்நிலைகளிலும் கூட மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் கடமைகளை மறக்காமல் செயல்படுவார்கள். இந்த ஒழுக்கம்தான் அவர்களின் வாழ்க்கையை ஒரு நிலையான பாதையில் கொண்டு செல்லும். மேலும் இந்த ஆழமான சிந்தனை காரணமாக பல நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும். அவர்களிடம் இருக்கும் இந்த திறமை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.